இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 11/4/2025 இன்று தவக்காலம் 5ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தருபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் என்று இறைவாக்கினர் எரேமியா கடவுளுடைய ஆற்றல் தம் வாழ்விலே செயல்படுவதை அவர் எடுத்து கூறுகிறார். ஆண்டவர் அவர் பக்கமாக இருந்து அவரை வழிநடத்துவதை உணர்ந்து, எவ்வளவு துன்பங்கள் தம்மை சூழ்ந்திருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தேவையான அருளை இறைவன் உதவியோடு அவர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார் என்று இறைவனுடைய ஆற்றலை, அளப்பரிய ஆற்றலை இறைவாக்கினர் எரேமியா எடுத்து கூறுகிறார். இன்றைய திருப்பாடல், என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது என்று இறைவனிடம் அவர் மன்றாடிய பொழுது இறைவன் அவரை கூர்ந்து கவனித்து அவருடைய குரலை கேட்டு அவர் மீது இரக்கம் கொண்டு அவருடைய வேண்டுதலை கேட்பதை இன்றைய திருப்பாடலின் வழியாக நாம் அறிகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று யூதர்களிடம் கேட்கிறார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்து கூறி இறைவனுடைய வல்லமையை அவர்களுக்கு முன் உணர்த்தி, நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்று கூறி இறை தந்தை தம்மோடு செயல்படுவதை முன்னுணர்த்தி, தான் இறைமகன் என்பதையும் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதையும் இறை திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதையும் தம்முடைய செயல்களின் வழியாக தந்தையினுடைய மீட்பை அறிவிப்பவர் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். ஆனால் யூதர்கள் அவரை நம்ப மறுக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதைப் போல, ஆண்டவர் வலிமை மிகுந்த போர் வீரனைப் போல என்னோடு இருக்கிறார் என்று எரேமியா இறைவாக்கினர் கடவுளுடைய உடன் இருப்பை அவர் உணர்ந்து தம்முடைய பணி வாழ்விலே இறைவன் செயல்படுவதை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். அதே போல இயேசுவும் தந்தை தன்னுள் செயலாற்றுவதை யூதர்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஆனால் அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மோடு இருந்து செயல்படுவதை, நமக்கு மீட்பளிப்பதை, நமக்கு வாழ்வு கொடுப்பதை நாம் உணர்ந்து அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். எனவே இன்றைய நற்செய்தி கூறுகின்ற போதனைகளை வாழ்வாக்க நாம் இறை அருள் வேண்டுவோம், மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் உமது அன்பை பொழிகின்றீர். உமது ஆற்றலையும் உமது அருளையும்
உமது உடன் இருப்பையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகின்றீர். நாங்கள் உம்பால் நம்பிக்கை கொண்டு உமது உடன் இருப்பை உணர்ந்து நாங்கள் என்றும் உடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவையான அருளை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் என்றும் உடைய நம்பிக்கையிலே வளரவும் வாழவும் எங்களுக்கு உமது அருள் ஆற்றலை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.